நாகராஜ் வித்தியாசம் இருக்கு. சரி, மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய கடமையை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய கடமையை பற்றி பேசுறது கிடையாது, அதே வேகத்தில் பாயறது கிடையாது. இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை, பாரபட்சம் காட்டுது அப்படின்ற விமர்சனத்தை ஜென்ராம் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லைங்க, ஜென்ராம் அவர்கள் நிறைய தவறான தகவல்களை பதிவு செய்யறாரு. அவருடைய விளக்கத்தை சொல்றாரு. மறுப்பு சொல்லலாம். தவறுன்னு சொல்றது அவர் விளக்கமா? என்ன சொல்றாரு கேட்கலாம், என்ன சொல்றாரு முழுசா கேட்கலாம். இருங்க, என்ன சொல்றாரு கேட்கலாம். அந்த ஸ்டேட்மென்ட் முதல்ல வாங்கி திருப்பி வாங்கட்டும். அந்த ஸ்டேட்மென்ட் அவர் சொல்றதை கேட்டுட்டு சொல்றேன், அவர் சொல்றதை கேட்டு சொல்றேன். சரி சரி, இருங்க இருங்க, அவர் முழுமையா பேசிட்டு ஜென்ராம், அவர் முழுமையா பேசிட்டு இருங்க. எல்லாரும் பேசினா கேட்காது, வெயிட் பண்ணுங்க. இல்ல திரு ஜென்ராம், திரு ஜென்ராம், இல்ல உங்க விமர்சனத்தை இங்க சரி தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கிடையாது. திரு நாகராஜ், திரு நாகராஜ், திரு நாகராஜ், சரி தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கிடையாது. விமர்சனத்தை முன்வைங்க. என்ன கருத்துல நீங்க மாறுபடுறீங்க அது சொல்லுங்க. சரி சரி, கருத்தை முன்வைங்க. வாதத்துல இருந்து நம்ம மாறி போறோம். கருத்தை முன்வைங்க. கருத்துக்கு நாம தனிப்பட்ட கருத்துக்கு தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் நாகராஜ். அவர் சொன்ன கருத்துல நீங்க எங்க மாறுபடுறீங்க அதை சொல்லுங்க. அவர் சொல்ல அவருடைய பேச்சுல உங்களை கேள்வி கேக்குறாரு. இல்ல ரெண்டாவது கேக்குறாரு, அது என்னோட சம்பந்தப்பட்டது, நான் பேசிக்கிறேன். இருந்தாலும் அவர் என்ன அவதூறுன்னு சொல்றாருல்ல. நான் இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள் அர்த்தம் நாகராஜ் அவதூறுன்னு தான் பேசுறேன். கருத்துக்கு வாங்க நாகராஜ், நாகராஜ் கருத்துக்கு வாங்க. அவர் சொல்லியிருக்காரு மத்திய அரசு நிதி தரலை, அது இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் மத்திய அரசு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஜென்ராமுடைய குற்றச்சாட்டு நிதி தரவில்லை என்கிறார், அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாகராஜ் அவதூறுன்னு நான் சொன்னேனா? சரி ஜென்ராம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நாகராஜ், நாகராஜ், நாகராஜ் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், நேரடியா பதிலுக்கு வாங்க. நாகராஜ், 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 ஒரு பத்திரிகை நாகராஜ், அது என் மேல வச்சு நான் பாத்துக்கிறேன். ஊடகத்தின் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் நான் கருத்து சொல்லிக்கிறேன். நீங்க நேரடியா விமர்சனத்துக்கு வாங்க, நீங்க நேரடியா பதிலுக்கு வாங்க. மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றாரு ஜென்ராம், அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொன்னது சரியா தவறா? இது வெறும் வெறுப்பு அரசியலுங்க, வெறும் வெறுப்பு அரசியல். திறனற்ற தமிழக. இதுல எங்க இருந்து வெறுப்பு அரசியல் வந்தது? இதுல எங்க இருந்து வெறுப்பு அரசியல் வந்தது? எந்த பணம் தரவில்லை என்று அவரை அதிகாரப்பூர்வமாக சொல்லுங்க. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கொடுக்காம இருந்தால் அதை சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமாக எப்படி சொல்ல முடியும்? தரவதா சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு 36,000 ரூபாய் நிதி கேட்டது அப்படிங்கிற ஆபீஷியல் ஸ்டேட்மென்ட். கேட்காது, குறுக்க பேசினா எனக்கு உள்ள ரிசீவர். மாநில அரசு நிவாரணம் பேசினா யாருக்கும் கேட்காது. மாநில அரசு நிவாரணம் கேட்ட தொகை சட்டவிரோத தொகையா? நான் பதில் சொல்றதா வேண்டாமா? சரி சொல்லுங்க, சொல்லுங்க நாகராஜ், சொல்லுங்க. இப்ப அண்ணா கோபன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணா கோபன் அவர்கள் பேசினாங்க. மோடிஜி அவர்கள் 6 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. ரோஜ்கர் மேளா மூலமா 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புள்ளி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் பேர் ஸ்டார்ட் அப் துவக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் முதலாளிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கோபன் அவர்கள் மத்திய அரசுல மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க, பல பொறுப்பில் இருந்தவங்க. சட்ட விதிகளுக்கு உட்படாம சட்ட விதிகளுக்கு மாறுபட்டு நீங்க நிதியை ஒதுக்க முடியுமாங்கிறது மட்டும் அண்ணாட்ட கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு யார் அப்படி கேட்டாங்க? சட்ட விதிகளுக்கு முரண்பட்டு நிதி ஒதுக்கணும்னு யாரு கேட்டா? நீங்க 5,000 கோடி ரூபாய் உங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது சென்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க 37,000 எப்ப ஒதுக்குனீங்க? இல்ல 5,000 கோடி ரூபாய் எப்ப ஒதுக்குனீங்க சொல்லுங்க. 5000 அதாங்க இதான் சொல்றேன். 67 இருந்து கேள்வி கேட்டு பல லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பல லட்சம்? எந்த கணக்குல, எப்படி, எங்க, எதுக்காக, யாருக்காக, எந்த அரசுக்கு ஒதுக்கப்பட்டது, எந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது? போற போக்குல சொல்லாதீங்க நாகராஜ். எந்த திட்டம், என்ன, எவ்வளவு, எந்த வருடம் விவாதிக்கப்பட்டதா சொல்லிட்டு இருக்கேன். நீர்நிலை மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடுன்னு சொல்லி அதற்காக 4,000 கோடி ஒதுக்கப்பட்டதான் கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுது. 4,000 கோடி எங்கன்னு தான் கேட்கிறேன். ஒண்ணு, இவர்கள் அதை சரியாக செய்யவில்லை. 2, நீர்நிலையில 3,500 ஏரிகள். யாருடைய ஆட்சி காலத்தில் 4,000 கோடி ரூபாய் 2021க்கு முன்பு ஒதுக்கப்பட்டது? அதை சொல்றீங்களா நீங்க? அந்த ஆமாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக ஒதுக்கப்பட்டது சொல்றீங்களா? இவ்வளவு பயன்படுத்துறாங்க. அதத்தானே நாங்க 80% முடிச்சிட்டோம், 90% முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? ஏன் சென்னை மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறதுங்கிறதா கொஸ்டின். ஒண்ணு, நீர்நிலைகள் தெரியும் உங்களுக்கு, முறைப்படி தூர் வரணும், ஆக்கிரமிப்பு இருக்கு, அகற்றணும், அதையெல்லாம் அரசு செய்யல. 2, இதெல்லாம் நான் ஒரு காரணமா சொல்றேன். 3வது, நீங்க நிதி கேட்கறது சட்டத்துக்கு உட்பட்டு கேட்டதை மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன்.
முதலமைச்சர் இவ்வளவு நிதி மோசடி நிலைமையில மிக மோசமா இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் மட்டும் 3327 அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு. அதாவது ஆட்சிக்கு வந்தவர் கவர்னர் உதவியில முதல்வருடைய அந்த செய்தி வெளிப்பாடு 77 அறிவிப்புகள், தனியார் செய்தி வெளியிட்டது 150 அறிவிப்புகள், சட்டசபையில 110 விதியின் கீழ் 60 அறிவிப்புகள், மாவட்ட பயணத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் என்ன சம்பந்தம் திரு நாகராஜ்? அதற்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் என்ன சம்பந்தம்? அண்மையில மக்களவையில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா. அதுல தமிழ்நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 12% மேல நிதி ஒதுக்கப்படலை அப்படின்றது லோக்சபால அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட கேள்வி பதில். அது எஸ்டிஆர்எஃப் இருந்தாலும் சரி, என்டிஆர்எஃப் இருந்தாலும் சரி. மற்ற மாநிலங்கள் 1000 கோடி கேட்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் 12% தான் ஒதுக்கப்படுது. மற்ற மாநிலங்கள் அதை விட அதிகம். இது டேட்டா சொல்லக்கூடிய ரிப்போர்ட். இந்த பாரபட்சத்தை தான் குற்றம் சொல்றாங்க. இந்த பாரபட்சம் இல்லைங்க, அதற்குன்னு தனி குழு இருக்கு. அந்த குழு ஆய்வு செய்து எது சரியோ அதை சரியாக செய்வார்கள். பரிந்துரையை முழுமையாக அப்படியே அரசு நிறைவேற்றுதா? அல்லது ராகுல் காந்தி இருந்த போதும் சரி, ராஜீவ் காந்தி இருந்த போதும் சரி, யார் இருந்தாலும் எந்த சட்டத்திகளோ அதுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். ஒன்று, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பட்டியல் படிக்கிறேன். என்ன மத்திய அரசு செய்திருக்கிறது? தமிழகத்துல ரயில்வே துறை வளர்ச்சிக்காக 10 ஆண்டுகள்ல வெறும் கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஒதுக்கியது 879 கோடி. இல்ல நாகராஜ், காங்கிரஸ் பிஜேபி சண்டை வேண்டாம். நான் கேக்குறது லோக்சபால நிபுணர் குழு, மத்திய அரசு அனுப்பக்கூடிய நிபுணர் குழு பரிந்துரை கொடுத்த தொகையை விட மிக குறைவான அளவுக்கு தான் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்றது லோக்சபால கொடுத்த கேள்வி பதிலுக்கான டேட்டால இருக்கு. அதுதான் பாரபட்சம் சொல்றாங்க.